அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி, சந்திரன் ராகு காம்பினேஷன் எப்படி இருக்கும் என்று ஒரு நண்பர் கமெண்டில் டைப் செய்திருந்தார். இந்த காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்துல கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அதுல இந்த ராகுவனுடைய தன்மை சந்திரனோடு இணையும் பொழுது எவ்வாறு செயல்படும் அப்படிங்கிறத நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பா பெண்களுடைய ஜாதகத்துல அது எப்படி செயல்படும், ஆண்களுடைய ஜாதகத்துல அது எவ்வாறு செயல்படும் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் உண்டு. ஏன்னு சொன்னா சந்திரன் மனோகாரகன். ஒரு மனிதனுடைய செயல்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா மனதிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த ராகு இருக்கே, இந்த ராகு எதுலையுமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அதை எதை செய்தாலும் அதிகப்படியாக செய்யக்கூடிய ஒரு கிரகம். மனநிலை சம்பந்தப்பட்ட ஒரு கிரகத்தோடு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லக்கூடிய ராகு சேரும் பொழுது அந்த இடத்தில் தேவையற்ற பயம் அப்படிங்கிறது வந்துடும். இன்செக்யூர், பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது மனதில் உருவாயிடும். யாரையுமே சந்தேகமா பார்க்கறது, யாரையுமே நெகட்டிவா பார்க்கறது, பெசிமிஸ்ட், எதுலையுமே தன்னை இன்செக்யூர்டா ட்ரீட் பண்ணிக்கிறது. நாம பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி தேவையில்லாத கற்பனைகள், நமக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, நாம இந்த மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வேற மாதிரி செயல்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா, முக்கியமா லக்னத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 5, 9ஆம் இடத்திலோ இந்த கிரக சேர்க்கை என்பது ஏற்படுமானால், ஈவன் 2ஆம் பாவத்துல கூட இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கல். எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையை ஃபீல் பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. அதே சமயத்தில் இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க, ஹிஸ்டீரியா என்று சொல்லுவோம். அதை தேவையில்லாத வயலண்டா பிஹேவ் பண்றது, அக்ரஸிவா இருக்கிறது, அதே சமயம் அடமண்டா இருக்கிறது, எந்த விதத்திலையும் ஃபிளெக்சிபிளா இருக்க மாட்டாங்க. தான் சொல்றதை கேட்கணும், தான் சொல்றத நல்ல விஷயம் அப்படி எதுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். ஸோ சாமி ஆடுறது, கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா சாமி ஆடக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன்லாம் இருக்கும். அவங்களுக்கு தான் சாமி வரும், திடீர்னு குலவையிடுவாங்க, திடீர்னு ஓடுவாங்க, பேய் பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் நடந்தது மாதிரி கற்பனை செய்து கொள்ளக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிதீவிர தன்மை அப்படிங்கிறது மனநிலையில ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அப்படின்ற வகையில நாம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன் இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து அவர்களுடைய மனநிலையை கூலா வச்சுக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும், பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், தேவையில்லாத கற்பனைகளை எல்லாம் விட்டுறணும். ஏன்னா இந்த சந்திரன் தான் அதிகமான கற்பனையை கொடுக்கக்கூடிய கிரகம். இல்லாத ஒன்றை இருப்பதை போல் ஏற்படுத்திக் கொள்வது மனநிலையில். ராகுவுடைய ஆக்டிவிட்டிஸ் 10ஆம் இடத்துல இருந்துன்னு சொன்னா எப்படி திரைமறைவு வேலைகளில் ஈடுபடுறோமோ அதே மாதிரி மனோகாரகனோட சேர்ந்து இருக்கும்போது அதற்கு தகுந்தாற் போன்ற தேவையற்ற கற்பனைகள், ஹைப்பர் டென்ஷன், ஹிஸ்டீரியா, இந்த மாதிரியான பில்லி சூனியம் பிடித்தல், பேய் பிடித்திருக்கிறதாக நம்புறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை என்பது ஏற்படும். தன்னையும் நிம்மதியா வச்சுக்க மாட்டாங்க, தன்னுடைய சுற்றுப்புறத்தையும் குடும்பத்தையும் நிம்மதியா வச்சுக்க மாட்டாங்க. ஒன்று அழுவாங்க, அப்படி இல்லைன்னா வயலண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. நான் என்னை குத்திக்குவேன், நான் விஷத்தை குடிச்சிருவேன், நான் தொங்கிடுவேன், இப்படிலாம் மிரட்டக்கூடிய தொனி இருக்கும். இல்லைன்னா அதிகபட்சம் போனால் சாமி ஆடுவாங்க, எனக்கு தெய்வம் இறங்கிருச்சு, உன் வீட்டில் சரியில்லை, இப்படி மாமியார் மருமகள் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதையெல்லாம் அந்த பெண்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பலகீனமான மனதுடையவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது எந்த விதத்திலுமே ஒரு காரகத்தை பாதிக்கும். தாயார் அடமண்டா இருப்பாங்க, தாயார் வழி உறவினர்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருக்காது. ஏன் அவர்களுக்கே அது சாதகமான ஒரு கிரக அமைப்பாக இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க யோகா, தியானம், இந்த மாதிரியான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, மனதை சரிநிலையாக வைத்துக் கொள்வது,
தனித்து இல்லாமல் 4 பேரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இவற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் மூலமாக இதனுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம். என்ன நண்பர்களே, இந்த ஜோதிட செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றிய கமெண்ட்டுகளை கமெண்ட் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.